கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் பொது போக்குவரத்து சேவை நாளை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலை அரசு தரப்பில் வழங்கியிருந்தார்கள். இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் நாளை பொது போக்குவரத்தும் நிறுத்தப்படுவதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் நாளை பொது போக்குவரத்து சேவைகள் வழங்கப்படாது என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் உள்ளிட்டவற்றின் மூலமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் நாளை OMR சாலையிலும் கடற்கரை சாலையிலும் கிழக்கு கடற்கரை சாலையிலும் இயக்கப்படாது என்பதை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். மேலும் பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாளை புயல் கரையை கடக்கும் பொழுது கனமழைக்கும் புயல் காற்றுக்கும் வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் அத்தியாவசிய தேவை தவிர இதர பணிகளுக்காக வீடுகளை விட்டு வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடற்கரைகளுக்கு செல்லக்கூடாது, பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய 800க்கும் கூடுதலான பூங்காக்கள் அனைத்துமே நாளை மூடப்படும் என்ற தகவலை மாநகராட்சி தரப்பில் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அரசு தரப்பிலும் இந்த வேண்டுகோள் பொதுமக்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரைகளுக்கோ பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கோ கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கோ செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் அரசின் அனைத்து பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பெஞ்சல் புயலை பொறுத்தவரை நாளைய தினம் கடலில் இருந்து அது கரையை கடக்க உள்ளது. கரையை கடக்கும் பொழுது மணிக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் என்றால் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட புதுச்சேரி, மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் கரையை கடக்கக்கூடும். நாளை பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு புயல்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆந்திரத்தினுடைய தெற்கு பகுதி, சென்னையினுடைய தென்பகுதியில் கரையேறி இருந்தாலும் பெரும்பாலான புயல்கள் அனைத்துமே இரவு நேரங்களில் கரையேறி இருந்தது. எனவே பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அந்த புயல் கண் பகுதி கடக்கும் பொழுது. ஆனால் இந்த புயலை பொறுத்தவரை நாளை பிற்பகல் வேளையில் பகலில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தான் பொதுமக்களுக்கு இந்த முக்கியமான வேண்டுகோளை அரசு தரப்பில் முன்வைத்திருக்கின்றார்கள். நாளை விடுமுறை நாளாக கருதி பொதுமக்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் வெளியில் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமாக ஏற்கனவே கடற்கரைகள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் பூங்காக்கள் அனைத்துமே நாளை மூடப்படுகின்றது. எனவே பூங்காக்களுக்கும் பொதுமக்கள் செல்ல முடியாது. பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அந்த OMR சாலை என்று சொல்லப்படக்கூடிய ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி நாளை வீடுகளை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. இன்றியமையா தேவைகளை தவிர்த்த பிற எந்த விதமான கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதற்காக அல்லது மழைப்பொழிவை பார்க்கின்றோம், காற்றை பார்க்கின்றோம் என்று பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலை பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய மென்பொருள் துறை சார்ந்த பணியாளர்கள் உட்பட அனைத்து தனியார் நிறுவன பணியாளர்களும் தங்களுடைய வீடுகளில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் பணி செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு அதாவது பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு வரவழைக்கக்கூடிய வகையிலே சிறப்பு வகுப்பு நடத்துகின்றோம், தேர்வு நடத்துகின்றோம் என்ற பெயரில் எந்த வகையிலும் மாணவர்களை கல்வி நிலையங்களுக்கு வரவழைக்க கூடாது என்ற எச்சரிக்கையையும் தனியார் மற்றும் அரசு பள்ளி நிர்வாகங்களுக்கு கல்வித்துறை சார்பில் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பெங்கால் புயலை பொறுத்தவரை நாளை கரையை கடக்கும் பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழையுடன் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சாலையில் நாளை பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படாது என்ற தகவலை அரசு தரப்பில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட வழக்கமாகவே புயல் கரையை கடக்கின்றது என்றால் 3 மணி நேரம் வரை காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும். இந்த பெஞ்சால் புயலினுடைய நகர்வு வேகமும் குறைவாக இருப்பதன் காரணமாக மழை மேகங்கள் அதிக அளவில் நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன. எனவே நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே கடலோர பகுதிகளில் காற்றினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும், தரைக்காற்று தீவிரமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் எச்சரித்து
அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பூங்காக்களுக்கு செல்வது, கடற்கரைகளுக்கு செல்வது, கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்வது போன்ற விஷயங்களில் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலை அரசு தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் கல்வி நிறுவனங்களுக்கு, அதாவது பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்துவது, தேர்வுகள் நடத்துவது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. தனியார் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் வீடுகளில் இருந்தே பணி செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மேலும் போக்குவரத்தும் தற்காலிகமாக ஒரு சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலையில் பொது போக்குவரத்து சேவை நாளை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, கடற்கரைகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றியமையா தேவைகளை தவிர பிற எந்த வகையான பணிகளுக்காகவும் வெளியில் வரக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலையும் அரசு தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பெஞ்சால் புயலை பொறுத்தவரை அது கரையேறக்கூடிய நேரம் நாளை பிற்பகல் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். காரைக்கால் முதல் மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதியில் புதுச்சேரி, மரக்காணம் உள்ளிட்ட இடங்களை ஒட்டி அது கரையேறக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த புயலை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாகவே அது தாழ்வழுத்தமாக உருவான, அந்த தாழ்வழுத்த நிலை உருவான பிறகு அதனுடைய நகர்வில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கணிப்புகள் அடிப்படையில் அது புதுச்சேரியை ஒட்டி கரையேறக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சென்னையிலும் அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றே கணிக்கப்படுகின்றது. சென்னையை பொறுத்தவரை தரைக்காற்றினுடைய வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கக்கூடும். அதி கனமழை என்று சொல்லப்படக்கூடிய 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழைப்பொழிவு வாய்ப்புள்ள மாவட்டத்தில் சென்னை மாவட்டமும் இடம்பெற்றிருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் இன்றியமையா தேவைகளை தவிர பிற எந்த தேவைகளுக்காகவும் வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது.